பெண்கள் நலன் கருதி சாட்டையடி போராட்டம் மிக பிரமாதமா எந்த அரசியல்வாதியும் செய்யாத சாதனையை செஞ்சிருக்கீங்க. ஆனா இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஐயா சாதனை எல்லாம் எது இல்லைங்க ஐயா. என்னோட ஆள் மனதிலிருந்து வந்ததை நான் செஞ்சிருக்கிறேங்க ஐயா. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு சகோதரன் நினைச்சுங்க ஐயா. அரசியல் தலைவரா பாக்குறீங்க, அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரன் நினைச்சீங்கன்னா யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க. அரசியல் தலைவரா பார்த்தா நம்ம அரசியல் பிடிக்காதவங்க 2 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணுவாங்க. அதனால அரசியல் தலைவரா பார்க்காதீங்க, பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா பார்வை மாறிடுங்கண்ணா. ஆனா கேளுங்கண்ணா, இதை நான் வரவேற்கின்றேங்கண்ணா. காரணம், நம்முடைய செய்தியாளர் சந்திப்புல அதை பத்தி நம்ம ரொம்ப தீர்க்கமா பேசணும். இந்த எஃப்ஐஆர் என்பது இது ஒரு மேனிபுலேட்டட் ஸ்டேட்மெண்ட். அவங்களுடைய மனதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்தாக இது தெரியவில்லை. இதை படிக்கும் பொழுதே டிஸ்ஜாயிண்டடா இருந்துச்சு. இன்னைக்கு அதே கருத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அன்னைக்கு நாம சொன்னோம், இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீங்க பண்ணிருக்கீங்களே, அந்த ட்ரையல்ல நிக்குமான், அந்த கருத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு சாட்டையடி தீர்ப்பும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீடைல்ஸ், நேம், ஃபாதர்ஸ் நேம், ஊரு எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க, பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்துல கம்ப்ளீட்டா எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 3 IPS ஆபீசர்ஸ், ஆல் உமன் டீம். அதுவும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேனுங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க ஒன்று டீம் வர்றாங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்ன அவிழ்லதுல. அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்துல உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து உடனடியாக, ஏதோ 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு இல்லைங்கன்னா, உடனடியாக சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த வழக்கை கைடு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. அதே போல நீங்க சாட்டையடி போராட்டம் பண்ணது ஒரு கவன ஈர்ப்பு, அதாவது மீடியாவோட அட்டென்ஷனுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, நீங்க அரசியல் தலைவரா பார்க்காதீங்கண்ணா, அந்த பொண்ணுனுடைய சகோதரனா பாருங்க, அவ்வளவுதான். ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், பிரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய, நடுநிலையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுநிலையா இருந்தாங்களா? இல்ல. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமா ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டுல போய் உணவருந்துற புகைப்படத்தை பாக்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்க கையில என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ள அடைச்சு வைக்கிறாங்க. பேசுவதற்கு எங்க கருத்து சுதந்திரம் எங்க இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. நாளைக்கு ஆல் இந்தியா லெவல் ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் மீட்டிங் ஐயா, மெம்பர்ஷிப் டிரைவர் ரொட்டீன் மீட்டிங். ஆமா, திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி அரசு உடனடியாக ஒரு தடவை கைது பண்ணிருக்கு, அதனால கைது பண்ணாடி திருமாவளவன் தமிழ்நாட்டுலதான் இருக்காரா இல்ல ஆகாசா மாதிரி ஒரு நாட்டுல வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது, என்ன வழக்கு, என்ன நடக்குது, எதுவுமே நடக்கல, எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சு, அந்த பெண்ணுடைய பிரைவேட் டீடைல்ஸ் வெளியே வந்துருச்சு, இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்துருப்பாராட்டிருக்கு. எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக. ஆனா சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலீங்கன்னா. ஒரு நல்ல மனிதர், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுறதெல்லாம் எப்படிங்க நான் ஏத்துக்கிறது? ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இது திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வழக்கு போற போக்கு, வழக்கில் நபரக்கூடிய தவறுகள், உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா, முன்னுக்கு முரணாக யாரு கருத்து சொல்றாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிரா இருக்கு. இதெல்லாம் திருமாவளவன் முதலா கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதை விட இன்னைக்கு திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமா இருக்கு. அதான் எனக்கு அண்ணன் மேல போகும். ஒரு நல்ல தலைவர், மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர், நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும் நினைக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சிருக்கேன்.
சரி பாப்பாங்கண்ணா. டெல்லியில உள்துறை பாப்பாங்க. அமைச்சரை சந்திச்சு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை தொடர்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு நாளைக்கு மீட்டிங்ல உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கன்னா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஒரு நோட் போட்டு நாங்க பிரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு. நம்ம கண்டிப்பா அதை எடுத்துட்டு போவாங்கன்னா. அதே நேரத்துல என் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதுல இறங்கி இருக்கிறாங்க. நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கி இருக்குங்கன்னா இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. முதல் கட்டமா எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நியாயம் கிடைச்சிருக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா அது. அதே நேரத்துல 3 உமன் ஆபீசர்ஸ் SIT அதனால நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதனால பொறுத்திருந்து பார்ப்போங்கண்ணா. இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்க இதை தாண்டி மேல செல்ல வேண்டி வருங்கன்னா நம்ம போறோம். இந்த நன்றிங்கண்ணா. பாமக பொதுக்குழு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட பதவி நியமிக்கத்துல வந்து அன்புமணி ராமதாஸும் கருத்து வேறுபாடு அண்ணே ஏற்பட்டு கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம். கருத்து பரிமாற்றம். பாப்பாங்கண்ணா.